Hi student, நம்ம class 10 max Samacheer portion பார்த்துட்டு இருக்கோம். old question paper, board paper. Already part 2 பார்த்தாச்சு. இப்போ part 3 பார்த்துட்டு இருக்கோம். question number 29. Let A equal to set of all natural number less than 8, B equal to set of all prime numbers less than 8, C is the set of even prime numbers. Verify the ஒரு statement கொடுத்திருக்காங்க. இதை நம்ம சால்வ் பண்ண போறோம். ஓகே, இப்போ நான் question எழுதியிருக்கேன். முத ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்ததை நம்ம செட் ஃபார்மில் எழுதிக்கலாம். A equal to set of all natural number less than 8. less than 8னா A equal to 8 சேர்க்கக்கூடாது. நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1. 1, 2, 3, 4, 5, 6, 7. நெக்ஸ்ட் B. B equal to என்ன சொல்லியிருக்காங்க? The set of all prime numbers less than 8. Prime numbers less than 8. Prime numbers எதில் ஸ்டார்ட் ஆகும்? 2 is a prime number, 3 is a prime number, 4 கிடையாது, 5 is a prime number, 6 கிடையாது, 7 is a prime number. ஓகே, prime numberனா அந்த டேபிளில் மட்டும்தான் வரணும், வேறு எந்த டேபிளையும் வரக்கூடாது. நெக்ஸ்ட் செட் C. C is the even prime number. Even prime number ஒரே ஒரு நம்பர் தான், அது 2. ஓகே, இப்போ நம்ம சால்வ் பண்ணலாமா? நமக்கு செட் A, B, C கிடச்சிருச்சு. முதல் லெஃப்ட்டை சால்வ் பண்ணுவோம், நெக்ஸ்ட்டு ரைட்டை சால்வ் பண்ணுவோம். ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு எழுதிக்கலாம். என்ன இருக்கு? A இன்டர்செக்ஷன் B இன்ட்டு C. ஓகே, ஃபஸ்ட்டு A இன்டர்செக்ஷன் Bயை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். A இன்டர்செக்ஷன் B, ஏக்கும் சிக்கும் காமன் எனது இந்த 2 தான். அப்போ தட் இஸ் த ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? அதோட கிராஸ் C பண்ணணும். ஓகே, அப்போ A இன்டர்செக்ஷன் B, சாரி நம்மளோட கொஸ்டின் B. A இன்டர்செக்ஷன் Bனா ஏக்கும் பிக்கும் காமனாக என்ன இருக்குது? 2 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது, 7 இருக்குது. அப்போ 2, 3, 5, 7. ஓகே, அதோட C கிராஸ் பண்ணணும். ஓகே, இது எழுதிக்கலாம். 2, 3, 5, 7 இன்ட்டு சியோட வேல்யூ. சியோட வேல்யூ என்னது? 2. ஓகே, இதை எப்படி நம்ம கிராஸ் ஃபார்ம் எப்படி எழுதுவோம்? ஆர்டர் பர் மாதிரி. இங்கே இருக்க ஒவ்வொரு எலமெண்ட் வித் அங்கே இருக்க ஒவ்வொரு எலமெண்ட். அப்போ 2 கிராஸ் 2, 2. நெக்ஸ்ட் 3, 2. நெக்ஸ்ட் 5, 2. நெக்ஸ்ட் 7, 2. ஓகே, திஸ் இஸ் தி லெஃப்ட் சைடு. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இதே ஆன்சர் ரைட் ஹேண்ட் சைடுக்கும் வருதான்னு செக் பண்ணலாமா? ரைட் ஹேண்ட் சைடு இதை ப்ரூவ் பண்ணும். முதல் பிராக்கெட்ஸை சால்வ் பண்ணுவோம். என்னென்ன பண்ணோம்? A கிராஸ் C. அடுத்து எனக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணோம் B கிராஸ் C. நெக்ஸ்ட்டுக்கும் ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகே, நம்ம இங்கே எழுதிக்கலாமா? A யாருன்னு? A என்ன எழுதியிருந்தோம்? 1, 2, 3, 4, 5, 6, 7. B யாரு? ப்ரைம் நம்பர்ஸ் மட்டும். 2, 3, 5, 7. நெக்ஸ்ட் C வந்து 2. ஓகே, இப்போ A கிராஸ் C. A வித் C. ஏல இருக்க ஒவ்வொரு எலமெண்ட் வித் C. சிம்பிள் தான். 1, 2, 2, 2, 3, 2 லைக் தட். 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2 and 7, 2. இங்கே இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டோட இந்த 2-ஐ சேர்த்து எழுதியிருக்கோம். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் B கிராஸ் C. B வித் 2 எழுதலாமா? இங்கே இருக்க ஒவ்வொரு எலமெண்ட் வித் இந்த 2. அப்போ 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ A கிராஸ் C இன்டர்செக்ஷன் B கிராஸ் C. இன்டர்செக்ஷன்னா காமனாக இருக்கான்னு 1, 2 இங்கே இருக்கா? இல்லை. 2, 2 இருக்கு. அப்போ சேமாக இருக்கு. அந்த எலமெண்ட்டை எழுதிக்கலாம். 3, 2 இருக்கா? இருக்கு. அப்போ 3, 2. நெக்ஸ்ட் 4, 2 இருக்கா? இல்லை. 5, 2 இருக்கா? எஸ். 5, 2. 6, 2 இருக்கா? இல்லை. 7, 2 இருக்கா? இருக்கு. ஸோ this is the right side answer.
இப்போ இந்த ரைட் சைடு ஆன்சரும் லெஃப்ட் சைடு ஆன்சரும் சேமாக இருக்கா செக் பண்ணலாமா? இதுதான் நம்மளோட லெஃப்ட் சைடு ஆன்சர். லெஃப்ட் சைடு ஆன்சர் பாருங்க 2,2 இருக்கு, 3,2 இருக்கு, 5,2 இருக்கு, 7,2. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் சேமாக இருக்கு. அப்போ நம்ம என்ன ரிசல்ட் எழுதிக்கலாம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ hence that's all.